அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, இன்றைய உரையிலிருந்து இது நமக்கு மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. விவாகரத்து என்று சொல்வதால் மட்டுமே 3 விவாகரத்துகள் ஆகிவிடாது. முறையாக அதன் கால அளவு முடிவடைந்தான் அது முழுமையான விவாகரத்தாகும். அதை தடுக்க விரும்பினால் அசத்பாய் சொன்னது போல அது ஒரு காலம் கடந்திருந்தாலும் அதற்குள்ளும் உறவு தொடர்ந்தால் அந்த கால வரம்பிற்குள் அது ரத்தாகிவிடும். இது மீண்டும் திருமணம் செய்ய வேண்டியதில்லை, விவாகரத்தே நடக்காது. உங்களுடைய அந்த உரிமை முடிந்து விட்டது. நான் விவாகரத்து கொடுத்தாலோ அல்லது மனைவி என்னிடமிருந்து விவாகரத்து பெற்று இத்தா காலத்தில் இருந்தாலோ இத்தா காலம் தொடங்கி 1.5 மாதத்திற்கு பிறகு என்று வைத்துக் கொள்வோம். 1.5-2 மாதங்களுக்கு பிறகு இருவரும் சமாதானமாவிட்டால் அந்த விவாகரத்து இருவர் தரப்பிலிருந்தும் ரத்தாகிவிடும். அங்கே எதுவுமே நடக்கவில்லை என்ற அர்த்தம். அல்லாஹ் அதை கணக்கிலே கொள்ள மாட்டான். அது காலம் முடிந்த பிறகுதான் முழுமையடையும். நீங்க சொன்ன அந்த 2 விவாகரத்து விஷயம், அதாவது 2 விவாகரத்துன்னா பெண்ணோட 2 மாதவிடாய் காலங்கள் முடிஞ்ச பிறகுதான் அது 2ன்னு கணக்காகும். அப்புறம் மூன்றாவது முடிஞ்ச பிறகு, அதாவது 3 மாதவிடாய் காலங்கள்னு சொல்றீங்களா? 3 சுழற்சிகள். அதாவது ஒரு விவாகரத்துன்னா அவங்க 3 மாதவிடாய் சுழற்சியை கடக்கிறாங்க. முதல்ல 3 மாதங்கள் ஆகுதுன்னு வச்சுப்போம், அப்புறம் இன்னும் 3 மாதங்கள் சேர்ந்து 6 ஆகுது.